அலகு 5 கண்டுபிடி கண்டுபிடி கதை கேட்போம். பள்ளி மணியோசை கேட்டதும் குழந்தைங்க வெளியில ஓடி வந்தாங்க. அத பாக்கறதுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? வண்ணத்து பூச்சிகள் பறந்து வருவது போல இருந்தது. இளமதியும் மணவாளனும் தன் நண்பர்களோட ஓன்னு மகிழ்ச்சியா கத்திக்கிட்டு ஓடி வந்தாங்க. அவர்களோட மகிழ்ச்சிக்கு பள்ளியிலிருந்து வீடு திரும்புறோன்றத தவிர இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, அது என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இளமதி தன்னோட நண்பர்கள் கிட்ட, நான் ஒரு கதை சொல்றேன். நாம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கதையோட முடிவுல இருக்கிற புதிருக்கு யார் விட சொல்றீங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொன்னா இளமதி. நண்பர்களும் ஆர்வமா ஒத்துக்கிட்டாங்க. இளமதி கதைய சொல்ல தொடங்குனா. ஒரு காட்டுல விலங்குகள் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தன. நண்பர்களே, இப்போது நம்மோட விளையாட ஒரு புது நண்பர் வரப்போறாரு. புது நண்பரா? யார் அவர்? அவரை நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். அவருக்கு 4 கால்கள் இருக்கும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். மாடு தானே? அட, மாடு இல்ல. எல்லா விலங்குக்கும் 4 கால்கள் தானே இருக்கும். அடுத்த குறிப்பை சொல்றேன், கேளுங்க. அவருக்கு கூரான கொம்புகள் இருக்காது. ஆனா அவரோட உருவம் ரொம்ப பெரியது. நான் சொல்லட்டுமா? அவர் யானை தானே? அவருக்கு நீண்ட தும்பிக்கை இருக்காது. ஆனா வேகமா ஓடுவாரு. எனக்கு தெரியும், சிறுத்தை தானே? இல்ல இல்ல, அவருக்கு கருப்பு புள்ளிகள் இருக்காது. நீண்ட கால்கள் இருக்கும். அவர் வரி குதிரை தானே? இல்ல இல்ல, அவருக்கு கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது. நீண்ட கழுத்து இருக்கும். ஐ, தெரிந்து விட்டது. ஒட்டகம் தானே? இல்ல, அவருக்கு உருண்டையான திமில் இருக்காது. உடல்ல அவருக்கு கட்டங்கட்டமா இருக்கும். ஓ, நாங்க கண்டுபிடிச்சிட்டோமே. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். கதையும் புதிரும் நல்லா இருந்ததுன்னு நண்பர்கள் இளமதிய பாராட்டினாங்க. இளமதியும் மணவாளனும் நண்பர்களுக்கு கைகளை ஆட்டி போயிட்டு வரேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனாங்க. தாத்தா அவங்களுக்காகவே காத்திருந்தாரு. நாளையிலிருந்து விடுமுறை தானே, அத்தை வீட்டுக்கு போகலாமா? ஓ, போகலாமே. சலங்கை கட்டிய மாடுகளை வண்டியில பூட்டி வண்டியின் மீது வக்கோல பரப்பி வெள்ளை வேட்டிய தாத்தா விரிச்சாரு. இளமதியும் மணவாளனும் துள்ளி குதிச்சு ஏறி வண்டியில உட்காந்தாங்க. ஜல் ஜல்னு ஒளி எழுப்பிட்டே கிராமத்து சாலையில ஓடத் தொடங்குச்சு மாட்டு வண்டி. 2 பக்கமும் பசுமையான வயல்வெளிகளை பார்த்துக்கிட்டே போனாங்க குழந்தைங்க. தாத்தா, இன்னைக்கு பள்ளியை விட்டு வரும்போது இளமதி ஒரு புதிர்கதையை சொன்னா. நல்லா இருந்துச்சு. கடைசியில நாங்க விடைய கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியா? அருமை அருமை. சரி, இப்போ நான் சில புதிர்களெல்லாம் சொல்றேன், நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, கேளுங்க, சொல்றோம். 6ஐயும் 5ஐயும் கூட்டினா பணம் வராது, ஆனா பழம் வரும். அது என்ன? இளமதியும் மணவாளனும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். அருமை, சரியா சொல்லிட்டீங்களே. இதோ இளமதி என்ன சொல்றான்னு பாருங்க. தாத்தா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது ஆரஞ்சு பழம் தானே? சரியா சொன்ன, பாராட்டுகள். இதோ அடுத்த விடுகதைய சொல்றேன். பிறக்கும்போது நிறமும் சுவையும் இல்லாதது, ஊருக்கு ஊர் சுவை மாறுவது. அது எது? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
சரியா சொல்லிட்டீங்க. உங்களை போலவே மணவாளனும் தண்ணீருங்கிறத சரியா கண்டுபிடிச்சிட்டான். நான் ஒரு புதிர் போடுறேன். அத்தை வீட்டுக்கு போவதுக்குள்ள விடைய நீங்க சொல்லுங்க தாத்தா. எனக்கே புதிரா? சரி கேளுங்க. 3ஆம் எழுத்து உடலின் உறுப்பு. முதலும் 3ம் நட்புக்கு எதிரி. 1ம் 2ம் நிறைய தரும். 3ம் சேர்ந்தால் உட்கார உதவும். அது என்ன? வழக்கம் போல தாத்தா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிங்க. தாத்தாவும் உங்களை போலவே விடைய கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்களும் அவங்கள போல விடுகதையை கேட்கலாம், விடைய சொல்லலாம்.